இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுக்க தமிழ் பீப்புளை அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுவுமே பார்ட் டைம் தான். வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சேலரி அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூட் என்னென்ன ஆஃபர், என்னென்ன ரூல் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இது முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய நபர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிச்சுட்டு கெரியர் கேப் இருக்கக்கூடிய நம்பர் நிறைய பேர் ஆஃபீஸை தாண்டி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், வெளியில் போயிட்டு எங்களால் ஒர்க் பண்ண முடியல, ஒரு அடிஷனலாக ஒரு ரெவன்யூ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை எல்லாமே படித்து முடிச்சுட்டு ஒர்க்லாமே லைஃப்பில் செட்டில் ஆகி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒர்க் வேணும், என்னுடைய டைம் எனக்கு செலவு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் சொல்லக்கூடிய அந்த டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கையுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்கள் ஒரு பேக்கெட் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஒரு அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, இல்லை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேங்க், ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த எம்என்சி கம்பெனி, கார்பரேட் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஹச்ஆரோடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் கிடைக்கும். இந்த ஒரு குரூப்பில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபு, பார்ட் டைம் ஒரு தேடக்கூடிய நபர்கள், ஒர்க்கை கொடுக்கக்கூடிய ஹச்ஆர்ஸுக்கு, அந்த கார்பரேட் மேனேஜர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியில் இந்த ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுக்குறாங்க. என்னென்ன ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டரு, லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டு, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய விஷயத்தை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது, ரிசர்ச் அசோசியேட்டு, டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ராடக்ட் ரிசர்ச் அசோசியேட், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஜாப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவொடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் முழுக்க படித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனே படித்து பார்க்காம ஆர்வ காலரில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு ரிப்ளை வரல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை அப்படி பண்ணாதீங்க என்றைக்குமே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி அதிகமாக பார்க்கக்கூடிய அன்எம்ப்ளாயாக இருப்பாங்க, அதிகமாக ஜாப் சீக்கராக இருப்பாங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும். அது நான் உங்களுக்கு 100% உறுதியளிக்க முடியும். என்ன காரணத்துக்காக நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பக்காவாக ப்ராப்பராக கைடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர், அன்எம்ப்ளாய் இருக்கக்கூடியவங்க ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைவேட் கம்பெனி, இந்த கார்பரேட் செக்டர்கள் உள்ளே போகிறாங்க. நிறைய நபர் பார்த்தீங்கன்னா சும்மா திண்டத்துக்குன்னு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது கிடையாது. அதனால் கவனமாக பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ முதல்ல ஃபஸ்ட் பாருங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலை, எனக்கு கேட்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அஃபீஷியலாக நீங்கள் லிங்க்கில் போய்ட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் அப்படிங்கிறதுனால இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு உங்ககிட்ட லேப்டாப்பு அப்படின்னா டெஸ்க்டாப் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா டைப்பிங்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக கோர்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜபிள் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உங்களுடைய லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபெசிலிட்டி உங்ககிட்ட கனெக்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்டு பர்சன் வில் பி கெட் ப்ரிவியஸ்லி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜாப் லொக்கேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் நீங்கள் எந்த லொக்காலிட்டியிலேருந்து வேணாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டைப் பார்க்கும்போது அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ
உங்களுக்கு இன்கம் பார்க்கும்போது உங்களுக்கு 10,000 பார்ட் டைமில் சொல்லியிருக்காங்க. அதை எந்த கம்பெனியுமே 10,000 அதுவுமே பார்ட் டைமில் 10,000 கொடுக்காத வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் பார்ட் டைமில் உங்களுக்கு வந்து 10,000 சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக 2 to 3 hours மட்டும் தான் நீங்கள் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க. பார்ட் டைமானா அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணாலே மாதம் உங்களுக்கு 10,000 கிடைக்குது அப்படின்னா ஏன் நீங்கள் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏன் இதை உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனலாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் டைம் வந்து எனக்கு இருக்குது. எல்லா ஒர்க்கும் எல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு என்னுடைய பர்சனல் ஒர்க் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து 2 to 3 hours வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்குது. அந்த ஃப்ரீ டைமை ஏன் நான் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மேபி எனக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறது என்னுடைய இண்டிவிஜுவலி பெர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நானுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். மேபி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கூட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது வந்து இங்கிலீஷில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தால் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மேலே வந்து கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஜாப் வந்து கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற காட்டுறேன். கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய நெகட்டிவ் பிளேஸு, உங்களுடைய பின்கோட் நம்பரு, நீங்கள் எந்த இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெகட்டிவ் பிளேஸில் வந்து இருக்கீங்க, எத்தனை இயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துருங்க. உங்களுடைய கரண்ட் பிளேஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய பின்கோட் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் பிளேஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வசித்து வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய மதர் டங் எதுவோ அதை கேட்குறாங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால தமிழ் லாங்குவேஜுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன டெஸ்டினேஷனில் இருக்கீங்களோ அந்த டெஸ்டினேஷன் கொடுங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷன் எதுவோ அதை கொடுங்க. உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம் வந்து இந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபர்டு லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. கண்டென்ட் ரைட்டிங் வந்து நான் தமிழில் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தமிழ் அப்படிங்கிற கொடுங்க. ஏன்னா நானே பெர்சனலாக தமிழ் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விருப்பமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறமே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ரிட்டன் மெயில் வந்து அனுப்புகிறாங்க. எனக்கு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் வந்து எனக்கு இன்னொருடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த லாகினில் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். அந்த மெயிலே உங்களுக்கு வந்து ரிப்ளை உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது உங்களுக்கு இந்த ஒர்க் இப்படி இருக்கும், நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாபு மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து இருக்குது. ஸ்பீச் ரெக்கார்டிங் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. சென்டென்ஸு காம்படிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதே இது சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. இது ஜென்ரல் ஓப்பனிங்ஸ். இது வந்து ரிசர்ச், மோஸ்ட்லி ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் அந்த டேட்டா சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது படிச்சிருந்தா தான் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இங்கே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிஸ் முடிச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்க்கு மேலேயே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் உங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு டெல்லியில் ஒர்க் பண்ணணும், மும்பையில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ரூமில் நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து மஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து நாய்ஸ் இருக்கக்கூடாது, இல்லாத ஒரு ரூம்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி எத்தனை நபர்களுக்கு வேலை வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பெர்சனலாக ஒரு சர்வே வந்து எடுக்கிறேன். ஏன்னா நானும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், வீடியோ நீங்களும் பார்க்குறீங்க, அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சர்வே நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். அப்படிங்கிறதுனால ஃபியூச்சரில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலிமா நம்ம வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ண கரெக்டாக 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 20,000 சம்பளத்தில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நண்பா. மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும், மந்த் எண்டுக்குலாம் உங்களுக்கு அருமையான ஒரு வரப்பிரசாதம் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது நான் உங்களுக்கு நம்பிக்கையாக தரேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் என்ன நம்புறது, இந்த யூடியூப்பை நம்புறது, இந்த கூகுளை நம்புறதுலாம் வச்சுக்கிறாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களோட கெரியர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. தெரியாத விஷயத்தை கற்றுக்கோங்க. யூடியூப்பில் ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குதுங்க, கொட்டி கிடக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிங்க. நல்லா இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுங்க. இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்படி இங்கிலீஷை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போங்க, தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுவோம். ஆனால் இந்த ஐடி கம்பெனியில் வாசல் காலை வச்சிட்டிங்கனாலும் இங்கிலீஷில் தான் உங்களை பேச சொல்லுவான். அப்படிலாம் வெளியே போய் சொல்லுவான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பெண்டிங் இருக்கோம்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்திங்கன்னா அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோர்சஸ் சர்வீஸ், நம்மளுடைய டெலிகிராம் சேனல், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.